ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு புது மூவி பார்க்கலாம். வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க தான் நம்ம மூவியில் ஹீரோயின். இவங்க வந்து ஒரு புவர் ஸ்டூடெண்ட். இவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்காக ஒருத்தர் வராரு. இவரை பார்த்து ஃபர்ஸ்ட் சைட்டே வந்து இவர் மேலே வந்து லவ் வந்துடுது. இதனால இவங்க 7 வருஷம் கண்டினியூவாக வந்து நல்லா படித்து அவர்கிட்ட ப்ரைஸ் வாங்குறதுக்காகவே வந்து இவங்க இது பண்ணாங்க. கடைசியில் அவரவே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணியிருக்க இது ஹாப்பியாக இருக்கிறனான்னு தெரியலன்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் தான் வந்து கால் பண்ணுறாங்க. இவங்களும் இவங்க குழந்தையும் மலையில் மாட்டிக்கிட்டாங்க, வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்பர்ல எடுத்துட்டு வர தெரியாதான் திட்டிட்டு சரி வரேன்னு சொல்லியிருக்காரு. அம்மா அப்பா வருவாரா வரமாட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த குழந்தை சொல்லும். இல்ல கண்டிப்பா வருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா இவருமே வருவாரு. கடைசியில இவர் எக்ஸ் வந்து கால் பண்ணங்காட்டி இவர் அங்க இருந்து போயிடுவாரு. அவர் எக்ஸ கூப்பிடுறதுக்காக போயிடுவாரு. இவங்க 2 பேரும் மலையிலேயே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. அம்மா இருட்டாயிட்டே இருக்கு, அப்பா வரவே இல்லை, எனக்கு குளிருது அப்படிங்கிற மாதிரி வந்து குழந்தை சொல்லும். சரின்னு சொல்லிட்டு அவங்க கோட்லாம் வந்து இந்த குழந்தைக்கு போட்டு விடுவாங்க. கடைசியில இந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப ஃபீவரா இருக்கும். கால் பண்ணி பார்த்தாலும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து எடுக்கவே மாட்டாரு. சேம் டைம் குழந்தையுமே மயங்கி விழுந்துடும். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினே அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே கொட்டுற மலையில தான் வந்து ரொம்ப காய்ச்சல் இருக்க குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வருவாங்க ஒரு வழியா. கடைசியில ஹாஸ்பிட்டல்ல வந்து வெளியே தான் வந்து ஹீரோயின் அப்படியே என்னடா சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டமா தான் வந்து நடந்துட்டு இருப்பாங்க. போய் மெடிசன் பில் கட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு போலான்னு இருக்கும் போது அவங்க ஹஸ்பண்ட் மாதிரியே இருக்கும். இவர் எங்கடா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் வந்து வெளியே பார்ப்பாங்க. கடைசியில அவங்க எக்ஸ் கூட வந்து ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாரு. அப்படினால ஹீரோயினுமே வந்து கால் பண்ணி கேட்பாங்க எங்க இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. நான் ஆஃபீஸ்ல தான் பிஸியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. ஓவர் டைம்ல பார்க்காதீங்க, சீக்கிரம் வாங்கினாலும் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவாரு. நானும் நம்ம பையனும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறோம். எங்களுக்கு கம்பெனி கொடுக்காம எங்களை வந்து பிக்கப் பண்ணாம உங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தானே பிக்கப் பண்ணி போயிருக்கேன். இதே மாதிரி தான் நான் இன்னொரு நாள் பண்ணனேன்னு சொல்லிட்டு இவங்க பிரெக்னெண்டா இருக்கும்போது இவங்களுக்கு பெயின் வந்துடும். அந்த டைம் வந்து கால் பண்ணி எனக்கு பெயின் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கம்பாங்க. இவர் வந்து என்னன்னா ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி போய்க்கோன்னு சொல்லிட்டு அப்பவுமே இப்படிதான் ரொம்ப அலட்சியமா இருந்திருப்பாரு. அதை தான் வந்து ஹீரோயின் நினைச்சு பார்ப்பாங்க. இதே மாதிரி இனிமேல் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு இடத்துக்கு கால் பண்ணுவாங்க. என்னை வந்து நீங்க கூப்பிட்டுட்டே இருக்கீங்களா இந்த கம்பெனிக்கு, நான் உங்க கம்பெனில ஒர்க் பண்றதுக்கு ஓகேன்னு சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் தான் வந்து ஹீரோயின் அந்த குழந்தை கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் நாம இங்க இருக்க வேணாம் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆனாலுமே இந்த குழந்தை என்ன சொல்லுன்னா, அம்மா வேணாம்மா நம்ம இங்க விட்டு போக வேணாம்மா, ஏன்னா எல்லாருமே வந்து நான் வந்து அப்பா இல்லாத குழந்தைன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி என்ன தப்பா பேசுவாங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் வந்து இந்த குழந்தை சண்டை போட்டுட்டு வந்திருக்கும். எதுக்கு நீ சண்டை போட்டு வந்தேங்காட்டி அப்பா என்ன ஸ்கூல்ல இருந்து ஒரு நாள் கூட கூப்பிட்டதே இல்லை, எல்லாருமே அப்பா இல்லாத குழந்தைன்னு தப்பா பேசுறாங்கன்னு சொல்லியிருக்கும். சரி ஒன்னொரு சான்ஸ் அப்பாவுக்கு தரலான்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே வந்து சொல்லியிருப்பாங்க. சரிவா நம்ம ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த குழந்தைய வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனாலுமே இந்த குழந்தை வந்து அப்பா வருமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும். நாளா ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம். ஒரு கொஞ்ச நாள் கூட இவர் என்னை பத்தி நினைக்கவே இல்லை, ஒரு ஃபோன் கூட பண்ணலைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அம்மா ஃபோன் வருது அப்பா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல ஒர்க் விஷயமா தான் என்னமோ பேசியிருப்பாங்க. ஹீரோயினுமே வந்து அவர் கம்பெனில தான் வந்து வேலை பார்ப்பாங்க. அவங்க வந்து அவங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்தா ஃபினான்ஷியல் டைரக்டர்னு சொல்லுவாங்க. அப்ப நான் யாருன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் கேட்பாங்க. 2 நாளா லீவ் போட்டங்காட்டி உன் பொசிஷனை கொடுக்குறேன்பாங்க. என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்களுக்கு தெரியாதாம்பாங்க. ஃபேமிலி விஷயத்தை வந்து கம்பெனியில் வந்து பேசுகிற வேலை வச்சுக்காத, அதனால நீ நார்மல் எம்ப்ளாயிம்பாங்க. ஆனாலுமே இந்த கெட்டவ என்ன பண்ணுவானா, இவ இனிமேல் என் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், இவ இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கால அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அவருமே வந்து ஓகேன்றுவாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு வந்து என்னடா இது இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஹீரோயின் இப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்ப்பாங்க. கம்பெனி இதில் நம்ம ரிலேஷன்ஷிப்பை போய் சொல்லிட்டு இருக்கிறா. இவருக்கு வந்து இவங்க ரிலேஷன்ஷிப்பை வந்து பப்ளிக்காக சொல்றது வந்து பிடிக்காது. இதுவே ஃப்ளாஷ்பேக் தான் ஹீரோயின் நினச்சி பார்த்து போர்ட் ஆஃப் டைரக்டர் கிட்ட எல்லாம் கேட்டீங்களா என்ன இந்த பொசிஷன் எடுத்து தூக்குறதுக்கு அப்படிம்பாங்க. ஏன்னா பிரசிடென்ட் யார்கிட்டயே கேட்கணுங்கிற தேவையில்லை அப்படின்னு சொல்லுங்காட்டி ஹீரோயின் கோவம் வந்துடும். அப்படியா சரி நானுமே வந்து இந்த வேலை வேணா ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு தான் வந்து ஹீரோயின் வந்து போயிடுவாங்க. அப்ப அவங்க வெட்டிங் ரிங்கையுமே கழட்டி வந்து வச்சுட்டு தான் வந்து ஒரு போட்டோ பார்த்துட்டு தான் வந்து ஹீரோயின் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஃப்ளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க. என்னன்னா இவங்க 2 பேருமே வந்து பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும் போது தான் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவர் ரிங் தருவாரு. ரிங் தந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்து ஓபன் பண்ணி பார்த்துட்டு இவர் ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்து ரிங் தராங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நீ எனக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. அப்பனா நீ லவ்னால நீ ஒண்ணு கொடுக்கல, வேலைக்கு நான் சூட்டபிளா இருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாஷ்பேக் தான் நினைச்சு பார்ப்பாங்க. வந்துருவாரு, எங்க கம்பெனிக்கு வரதே இல்ல அப்படின்னா உங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து வச்சிருக்கீங்கல்ல, அப்புறம் எதுக்கு நான் அங்க வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அவளுக்கு கொஞ்சம் பிரச்சனை, அவ இப்ப எங்க இருக்கிறதுன்னு தெரியல, அதனாலதான் இங்க வந்து வச்சிருக்கேன்பாங்க. இதெல்லாம் டெம்பரவரி தான், நீ சும்மா இப்ப என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தான் வந்து இது பண்ணுவாங்க. அப்ப நான் உங்களுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்னா இந்தங்க நீ டிவோர்ஸ் பண்ணிடலாம், டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஃப்ரீயா இருந்துப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் டிவோர்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இது பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, நீ என்ன லூஸா, இப்படி மாதிரி அன்ரீசனபிளான திங்ஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காத. ஆமா நாங்க 2 பேருமே வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம், என் பையனுக்கு அவ்வளோ காய்ச்சலா இருந்துச்சு, ஒரு ஃபோனாவது நீங்க பண்ணனீங்களா, உங்க மனசுல நாங்க இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க.
படிக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உன்னை யார் என்னை பத்தி கவலைப்பட சொன்னா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. ஹீரோயினுக்கு அப்படியே வந்து கஷ்டமாயிடும். அந்த குழந்தை வேற வந்து அடிக்கும். இங்க பாரு என்ன குழந்தை இப்படி வளர்த்து வச்சிருக்கிற, உன்னாலதான் இந்த குழந்தையுமே இப்படி ஆயிடுச்சு, வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நீ இனிமேல் வீட்லயே இருன்னு சொல்லிட்டு வந்து திட்டிட்டு போயிடுவாங்க. உன்னை பார்த்து இவனுமே வந்து நல்ல பையனா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா இந்த குழந்தை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும். நீ வேஸ்ட் எல்லாம் இல்ல, நீ ரொம்ப பெஸ்டான சைல்டு தான், நீ அழுகாத அப்படிங்க. அம்மா நம்ம 2 பேருமே வேற சிட்டிக்கே போய் இருந்துக்கலாம், இனிமேல் அப்பா வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் குழந்தையுமே வந்து சொல்லிடும். ஹீரோயின் கடைசியா அவங்க ஃபேமிலி போட்டோவெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து இவங்க 2 பேருமே கிளம்பி தான் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து போயிடுறாங்க. நெக்ஸ்ட் இவங்க 2 பேருமே வந்து கம்பெனிக்கு வந்திருப்பாங்க. இதே டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் சைன் போடுறதுக்கு தான். ஆனாலுமே இவருக்கு டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்னு தெரியாது. ஏன்னா கம்பெனியோட இது ஃபைல்னு சொல்லிட்டு தான் இது பண்ணுவாரு. அவருமே பார்க்காம வந்து சைன் போட்டுருவாரு. சைன் போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த குழந்தை வந்து அப்பா ஒரே ஒரு ஹக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன இந்த குழந்தைய அப்பான்னு கூப்பிடுது, அப்பனா இவர் அப்பாவா அப்படிங்கிற மாதிரி தான் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோயினுக்குமே வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனாலுமே வந்து இவ என்ன பண்ணுவானா, இங்க பாரு நீ என்ன நான்சென்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்காரு, ஏதாவது மெடிசன் எடுத்துக்கிறியா, இது உங்க அப்பாலாம் இல்ல, இனிமேல் அங்கிள்னு கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு நாள் இந்த குழந்தை ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கும்போது விழுந்துரும். அழுகுமா, அழுகாத அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அந்த குழந்தை நினைச்சு பார்த்துட்டு அங்கிள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. சரி அங்கிளுக்கு குட் பை சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயினுமே அங்க இருந்து வந்து போயிருவாங்க. போனதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த கம்பெனியை ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்தாங்க. உன்னால 7 வருஷம் உன் கம்பெனிக்காக வேலை பார்த்தேன், 7 வருஷம் கல்யாணம் பண்ணி 14 வருஷம் என் வாழ்க்கை வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு ஹீரோயின் போயிடுவாங்க. அந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி பார்க்க போவாங்க. ஆனாலுமே இந்த கெட்டவ வந்து அந்த டாக்குமெண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நமக்கு லேட் ஆயிடுச்சு, கிளைண்ட் மீட்டிங் இருக்கு போலான்னு சொல்லிட்டு தான் வந்து போயிடுவாங்க. என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவங்க பப்ளிக்கா இவங்க ரிலேஷன்ஷிப்பை சொல்லக்கூடாதுன்னு தான் பாக்குறாங்க. சரி நம்ம போய் டேபிள்ல வச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை கொண்டு போய் டேபிள்ல வச்சிருவாங்க. கிளைண்ட் மீட்டிங் வந்திருப்பாங்க. ஆனாலுமே இந்த கிளைண்ட் மீட்டிங்ல வந்து ஃபைலுக்கு தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் தூக்கி அடிச்சுட்டு அங்க இருந்து போயிருப்பாரு. அப்புறம் இவர் ஓபன் பண்ணி பாப்பாரு, டென்ஷன் ஆயிருவாரு. அதனால இந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் வந்து திட்டுவாரு. ஆனாலுமே இவன் என்னன்னா, ஐயோ நம்ம டிவி பார்த்துட்டு அதுல இருந்து தப்பாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இல்ல இதை வந்து உங்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல அவங்க தான் பண்ணனாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. இருந்தாலுமே அவர் மெசேஜ் பண்ணி பாப்பாரு, மெசேஜ் போகாது. எவ்வளவு தைரியமா இருந்தா என்னவே நீ பிளாக் பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு அவர் டென்ஷனாக தான் அவர் வெளியே போவார். இங்கே வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துருவாங்க. அந்த டைம் தான் வந்து ஃபோன் வரும். அம்மா அப்பா தானம்மா ஒரே ஒரு டைம் நம்மளுக்காக தான் கால் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசும் குழந்தை ஆசையா. ஆனாலுமே அவர் வந்து என்னன்னா கம்பெனி விஷயமா தான் பேசிட்டு வந்து இப்போ ஒன்னால என் கான்ட்ராக்ட் போயிடுச்சு சாரி கேளுன்பாங்க. இங்கே பாருங்க உங்களுக்கு எனக்கும் இந்த மேலே எந்த சம்மந்தமும் இல்லை, உங்கள் கம்பெனி விஷயத்திலே சரி உங்கள் விஷயத்திலே சரி எதுவும் முடிவெடுக்க மாட்டேன், இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா உங்கள் மேலே நான் லீகலாக ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லிட்டு ஃபோனை குப்பையிலேயே வச்சுட்டு தான் வந்து போயிடுவாங்க. ஆனாலுமே இவர் கால் பண்ணி பார்த்துட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஃபோனவே வந்து கட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் வேற கத்திட்டு இருப்பாரு. கால் பண்ணி பார்ப்பாங்க. அங்க ஏர்போர்ட்ல வேலை செய்யறவங்க தான் இவங்க குப்பை கிட்ட ஏர்போர்ட்ல வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. எவ்வளவு தைரியமா இருக்கு இவன் வச்சுட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் வந்து அவங்க இந்த பொசிஷன் விட்டு போயிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் என் தப்பு தான், நான் பேசாம இங்க இருந்து போயிடுறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சும்மா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, அவ எதுக்கு போனாலே குழந்தைய கூட்டிட்டு போயிருக்கிறா, 2 நாள் சென்ஸ் போறதுன்னு புதுசு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. கடைசியில ஹீரோயினுமே வந்து அங்க ஒரு போற இடத்துக்கு வந்து ரீச் ஆயிடுவாங்க. ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் போய் பார்ப்பாங்க. கடைசியில இவர் யாருன்னா இவர் தான் இந்த மூவில ஹீரோ. ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்க்கலன்னு சொல்லுவாங்க. இவங்க ஸ்காலர்ஷிப் வாங்கும்போது இவர் பக்கத்துல இவருமே வந்து ஸ்காலர்ஷிப் வாங்கியிருப்பாரு. கிளாஸ்மேட் தான். ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து, ஆனா எதிர்பார்க்கவே இல்லை 2 பேர் சேர்ந்து ஸ்காலர்ஷிப் வாங்கணும், நீ இப்ப பெருசா டெவலப் ஆயிருப்பா, பிரசிடென்டா இருப்பேன், நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. குரூப் வந்து உன்னை வந்து வெல்கம் பண்றேன், இனிமேல் வந்து நீ ஃபினான்ஷியல் டைரக்டர் இல்ல வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆனாலுமே ஹீரோயின் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஷாக்லயே தான் இருப்பாங்க. ஓல்டு கிளாஸ்மேட்டா இருக்க உனக்காக நான் இந்த பொசிஷனை கூட கொடுக்க மாட்டேன்னா, நம்ம 2 பேர் சேர்ந்து ஒன்னா ஃப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்குவாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண காமிப்பாங்க. இவர் காஃபி குடிக்கலான்ட்டு தான் வந்து இது பண்ணுவாரு. சரின்னு சொல்லிட்டு தான் வந்து காஃபி குடிச்சு பார்ப்பாரு. ஆனாலுமே காஃபி வந்து நல்லாவே இருக்காது. இது என்ன இப்படி இருக்கு காஃபி அப்படிங்கிற சொல்லுவாங்க. இவ்வளோ நாளா அவங்க தான் காஃபி பவுடர் ரெடி பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ எது இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு குடிச்சிருவாங்க. என் ட்ரெஸ் எல்லாம் போய் எடுத்துட்டு வா, நான் ஹோட்டல்ல ஸ்டே பண்றேன்னு சொல்லிடுவாரு. ஏன்னா ஹோட்டல்ல விட்டு இருந்தாதான் அவ வந்து நம்ம கிட்ட கெஞ்சுவான்னு சொல்லிட்டு தான் வந்து இவர் முடிவு எடுத்துருப்பாரு. ஹீரோயின் நீங்க வந்து புக்கெல்லாம் வச்சு வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பிளாஷ்பேக் அவரு தான் நினைச்சு பார்த்துட்டு இருப்பாரு. இவங்க வந்து தூங்காம இவருக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. எதுக்கு எனக்காக வந்து நீ தூங்காம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த பிளாஷ்பேக் தான் நினைச்சு பார்த்துட்டு எப்படியா இருந்தா 2 நாள் விட்டா நீ என்கிட்டே வருவேன்னு நினைச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து ஹீரோ ஹீரோயினை தான் காமிப்பாங்க. குழந்தைய வந்து இவர் தூங்க வச்சிருப்பாரு. ரொம்ப தேங்க்ஸ்பாங்க. இல்ல இந்த நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னேன், பேச்சுலரா இருந்தேன், இப்பதான் குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறம் நான் ஒரு ஹோமாவே ஃபீல் பண்றேன்னு சொல்லுவாங்க. நான் பக்கத்துல ரூம்ல தான் இருக்கேன், ஏதாவது எது வேணாலும் என்ன கூப்பிடு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் வந்து பரவாயில்ல இவர் அபார்ட்மெண்ட்ல தான் நம்மள தங்க வச்சிருக்காருன்னு நினைப்பாங்க. நெக்ஸ்ட் அந்த எக்ஸஸ்மெண்ட் தான் வந்து கால் பண்ணுவாங்க. அந்த கெட்டவ தான் கால் பண்ணி என்ன காப்பாத்துங்க ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருப்பா. அதனால அவளை வந்து காப்பாத்துறதுக்காக தான் வருவாங்க. என்னன்னா இவளோட ஹஸ்பண்ட் வந்து இவளை அடிச்சு போட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி இது பண்ணியிருப்பான். எனக்கு பயமா இருக்கு, இன்னைக்கு நைட் இவர் கூட ஸ்டே பண்ணோம்னா நம்ம இவரா என்னோடதவரா ஆயிடுவாருன்னு சொல்லிட்டு தான் இவ ஒரு பக்கம் வேற முடிவு பண்ணிட்டு இருப்பா. கடைசியில் அவ வீட்டுக்கு தான் வந்து இவருமே வந்து கூட்டிட்டு போயிருப்பாரு. என்னை விட்டுட்டு போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க பாரு நான் மேரிடு, என்ன இருந்தாலும் நமக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுமாங்க. இல்ல என் மனசுல நீங்க தான் இன்னமும் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இவர் தப்பா நடந்துக்கிறதுக்காக தான் இது பண்ணுவா. ஆனாலுமே அவர் வந்து வேணாம் வேணான்னு தான் சொல்லுவாரு.
என்ன ஆர்குமெண்ட்க்கு வந்து தள்ளி இருக்கிறீங்க. நான் வந்து இன்ஃபர்டைல் ஆன காரணமே நீங்க தான். ஏன்னா ஏற்கனவே நமக்காக ஒரு குழந்தை இருந்துச்சு. நீங்க தான் வந்து அது வேணான்னு சொன்னீங்க. இப்ப பாருங்க உங்களுக்கு ஒரு ஒய்ஃப், குழந்தைன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஃபேமிலியா இருக்கீங்க. எனக்கு இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இவரு வந்து சாரிம்பாங்க. நான் வந்து காம்பன்சேட் பண்றேன்பாங்க. எனக்கு காம்பன்சேட்லாம் பண்ண வேணாம். என் கூட நீங்க கம்பெனி குடுங்கன்னு சொல்லுவாங்க. அவரு தூங்கிருவாரு. ஆனா இவ தூங்காம வந்து பக்கத்துல படுக்கிற மாரி வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து தான் வந்து நெறைய கம்பெனி குரூப்ல வந்து இவ வந்து ஷேர் பண்ணி விட்டுருவா. ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா ஷேர் பண்ணது எல்லாத்தையுமே வந்து இவ டெலீட் பண்ணிருவா. வேலை செய்றவங்க, ஆஃபீஸ்ல வேலை செய்றவங்க எல்லாருமே வந்து, "இங்க பாரு இவங்க 2 பேருமே இவங்களுக்குள்ள தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு" சொல்லிட்டு ஆளாளுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சுருவாங்க. இவங்க ஒய்ஃப் இப்ப தான் டிவோர்ஸ் பண்ணாங்க. 2 நாள் கூட வெயிட் பண்ணாம இவ இப்படி ஆயிட்டாரேன்பாங்க. இவங்க ஃபேமிலி ஃபோட்டோ பார்த்துட்டு தான் வந்து இனிமேல் நீ வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவ எடுத்து குப்பையில போட்டுருவா. இவருக்கு ஆஃபீஸ்க்கு வந்துருவாங்க. ஆனா சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே குரூப்ல ஃபோட்டோ வந்திருக்குது பார்த்தியான்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சுருவாங்க. நான் தான் பாஸோட லேடிங்கிறதுக்காக தான் வந்து இந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த கெட்ட ஒரு பக்கம் வேற நெனச்சுட்டு இருப்பா. அந்த இவனுக்கு கால் பண்ணுவாங்க. இந்த டைமும் வந்து ஏலத்துல வந்து தோத்தாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இவரு அப்படியே கடுப்பாயி தான் வந்து ரூம்குள்ள வருவாரு. அங்கேயுமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "இல்ல இந்த ஏலத்துல எல்லாம் வேணாம் நான் போறேன்னு" சொல்லிருவாங்க. ஏன் இத்தனை வருஷமா இருந்தாங்க. இப்ப ஏனங்காட்டி இத்தனை வருஷமா டைரக்டர் அவங்க இருந்தாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து மாறிட்டாங்க. அதனால எங்களுக்கு ஒண்ணும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனால இந்த கான்ட்ராக்ட்லாம் வேணாம் அப்படிம்பாங்க. இல்ல நான் தான் வந்து புது ஃபினான்ஷியல் டைரக்டர்ம்பாங்க. நீ யாரா வேணாலும் இருந்துக்கோ. ஆனாலுமே வந்து அவங்கள மாதிரிலாம் யாரும் வர முடியாது. இவ வேணா இங்க சும்மா வேணா இவ பக்கத்துல வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேணான்னு சொல்லிட்டு போயிருவாங்க. என்னடா அது இப்ப நம்ம தான் தப்பா முடிவு எடுத்துருமான்னு இவரு ஒரு பக்கம் வேற யோசிச்சுட்டு இருப்பாரு. அந்த டைம் தான் அவங்க அம்மா வேற கால் பண்ணுவாங்க. என்னன்னா, "நீ என்ன ஏலத்திலே தோத்துட்டியாமா? நீ ஏன் இப்படி இருக்க? கம்பெனி ஒழுங்காவே நடத்த மாட்ட போல. பேசாம அவளுக்கும் உனக்கு என்ன பிரச்சனையா?" "இல்லம்மா அவ பிசினஸ் ட்ரிப் போயிருப்பாங்க. சும்மா இந்த பொய் சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. அவ இருந்தாதான் உனக்கு எல்லாமே கிடைக்கும். அவள ஒழுங்கா கூட்டிட்டு வந்து வச்சுக்கோன்னு" சொல்லிட்டு அவங்க அம்மா வேற ஒரு பக்கம் வேற திட்டி விட்டுட்டு இருப்பாங்க. "உனக்கு ஒரு குட் வைஃப் தெரியுமா? கம்பெனியுமே நல்லா பார்த்துக்கிட்டா. அவ எப்பவுமே உன் மனசுல இருப்பா. அவளையெல்லாம் நீ தப்பாலாம் நடத்தாதேன்னு" சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இவருமே வந்து சரிம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. நான் பேசாம இங்க இருந்து போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் இவளுமே வந்து ஓடி போவா. எங்கேயோ வெளியே ஓடி போவா. கரெக்டா அங்க இருந்து ஒருத்தர் வந்துருவாரு. நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒழுங்கா என் காசை கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கரெக்டா இந்த கெட்டவனுமே வந்துருவான். வந்ததுக்கு அப்புறமா எதுக்கு அவளை தொடுற அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இவ யாருன்னு தெரியாமலாம் இது பண்ணிட்டு இருக்காது. இவ வந்து காசுக்காக நிறைய பேத்து கூட இருக்கிற உமன் தான். இவ நல்லவளா இல்லையம்பாங்க. இல்ல இவன் என் மேல பொய் சொல்றா அப்படின்னு சொல்லுங்க பாருங்க. நான் இவ என் ஒய்ஃப் தான். இங்க பாரு நல்லா பணக்காரவங்களா இருக்கிறவங்க கூட தான் சேர்ந்துதான் வந்து அவங்க காசெல்லாம் அடிக்கிறதுக்காக தான் இவ வந்து ஸ்பான்சரா சொல்லிட்டு போய் அவகிட்ட நடிச்சிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு போட்டோலாம் வந்து தூக்கி போட்டுருவாங்க. ஆனாலுமே இவனுக்கு அப்படியே கோவம் வந்துரும். இல்ல இவ சொல்றதெல்லாம் நீங்க நம்பிட்டு இருக்காதீங்க. இங்க பாருங்களே, இவ வந்து இவளுக்கு அபார்ஷன் ஆன லிஸ்டர்ஸ்லாம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இவனுமே வாங்கி பார்த்துட்டு தான் வந்து இவனுக்கு வந்து கோவம் வந்துடும். ஏன்னா இத்தனை நாளா பொய் சொல்லி தானே ஏமாத்திட்டு இருப்பா. இந்த வரைக்கும் குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன்பாங்க. இவ சரியான பொய். காசுக்காக தான் வந்து ஒவ்வொருத்தரு கூடயா இருப்பா. என்னையுமே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தையெல்லாம் இது பண்ணிட்டு என் காசெல்லாம் இது பண்ணிட்டா அப்படிம்பாங்க. இருந்தாலுமே அவருக்கு கோவம் வந்துடும். இத்தனை நாளா வந்து என்ன வந்து நடிச்சிட்டு இருந்தேன். என் குழந்தையும் ஒய்ஃபையுமே விட்டுட்டு உனக்காக நான் அந்த பொசிஷனை கொடுத்தேன். கடைசியில நீ வந்து இப்படியாப்பட்டவளா இருக்கேன்பாங்க. ஏன்னா நீங்க என்ன இப்படிலாம் பேசாதீங்க. சொல்றதெல்லாம் பொய் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. லைஃப்மே அவங்க கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்ல தான் வந்து சைன் போட்டிருக்காங்க. அதுவுமே வந்து உங்க டெஸ்க்ல தான் இருக்கு. அது நீங்க பண்ணதெல்லாம் கரெக்ட். என் மேல என்ன இப்ப பழி தூக்கி போட்டுட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. தப்புனா இங்க நீயுமே தப்புதான் அப்படிம்பாங்க. அவர் கோவப்பட்டு வந்து அடிக்க வருவார். உன்னெல்லாம் அடிச்சோம்னா வச்சுக்கவே எனக்கு தான் அசிங்கம். நீ எப்படியோ போ. உன்னை மாதிரி ஒருத்தவங்க வந்து நான் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவருமே வந்து திட்டி விட்டுட்டு தான் வந்து போயிடுவாரு. அப்பதான் இவன் வந்து ஒழுங்கா என் காசை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் இவரு தான் வந்து ஓடி வருவாரு. அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து பாப்பாரு. அப்பதான் ஓபன் பண்ணி பார்த்தா தெரியும் இவங்க வந்து டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்ல தான் சைன் வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவரே வந்து நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் இப்பதான் வந்து ஃபீல் பண்ணிட்டு வந்து அப்படியே கோவப்பட்டுட்டு இருப்பாரு. ஓடி வந்து வீட்டுக்கு வந்து பாப்பாரு. வீட்ல வந்து ஹீரோயின் இருக்கவே மாட்டாங்க. அப்படியே கூப்பிட்டுட்டே வருவாங்க. அப்பதான் அவர் ரூம்குள்ள வந்து பாப்பாரு. ஹீரோயின் வந்து அங்க மேக்கப் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இவருக்கு தெரியும். அப்பதான் வந்து அவர் பார்த்துட்டு வந்துட்டீங்களா வாங்க சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. அதை தான் நினைச்சு பார்ப்பாங்க. கடைசியில பார்த்தா அங்க ஹீரோயின் இருக்கவே மாட்டாங்க. இவர் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. நீ திரும்பி வந்துரு நான் பண்ணது தப்பு தான். நீ எங்க இருந்தாலுமே உன்னை நான் தேடி கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு தான் வந்து இவர் முடிவெடுத்திருப்பாரு. அப்பதான் ஹீரோயின் ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பாங்க. நீங்க ஸ்காலர்ஷிப் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். உங்களால தான் வந்து நான் படிப்பை கம்ப்ளீட் பண்ணினேன். நல்ல வந்து 7 வருஷமா வந்து உங்க ஒய்ஃபா இருந்தேன். 7 வருஷமா நான் நல்லா படிச்சிருந்தேன். 14 வருஷமா உங்களுக்காக இருந்தது வந்து என் லைஃப் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. இனிமேல் நான் எனக்காக இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து எழுதி வச்சுட்டு குட் பைன்னு சொல்லியிருப்பாங்க. இதை பார்த்துட்டு இவர் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அப்பதான் வந்து ஒரு இடத்துக்கு போவாரு. போய் தான் வந்து அங்க ஹீரோயினோட போனோ ஏதோ ஒன்று வாங்கி பார்ப்பாங்க. அப்பதான் சொல்லுவாங்க அவங்க வந்து ஒரு ஊர்ல போய் ஏதோ ஒரு சிட்டில தான் ஒர்க் பண்றாங்க. சரி அந்த சிட்டிக்கே வந்து ஃபிளைட் டிக்கெட் போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஹீரோயின் அந்த குழந்தைய தான் வந்து காமிப்பாங்க. இன்னைக்கு நம்ம வெளியே போய் சாப்பிடலாம்னு அவர் சொல்லியிருப்பாரு. ஹீரோயின் வேணான்னு இருப்பாங்க. இந்த குழந்தையுமே வந்து சொல்லியிருக்கோம். அப்ப வந்து ஹீரோயின் வந்து ஆமா போலான்னு குழந்தை சொன்னங்காட்டி சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே வந்து 2 பேர் பண்ண வச்சுதானே வாங்க போலான்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. குழந்தையும் ஹீரோவும் வந்து ஃபுட்பால் விளையாடுறதுக்காக போயிருவாங்க. ஹீரோயின் கதவு சத்துவாங்க. கரெக்டா வந்து அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்துருவாரு. ஹீரோயின் வந்து நீங்க எதுக்கு இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க.
எதுக்கு டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்ல வந்து சைன் வாங்கிட்டு போயிருக்கேன். நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. நானா பேப்பர் எழுதி வச்சுட்டு வந்தேன்ல, உங்களுக்கு என்ன படிக்க தெரியாதா? நம்ம 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம 2 பேருக்கு இனிமேல் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல. நான் ஒத்துக்க மாட்டேன். என் குழந்தையுமே வந்து நீ கூட்டிட்டு தான் வந்திருக்க. நம்ம 2 பேருமே வந்து ஒண்ணா தான் இருக்கலாமா? இல்ல நமக்குள்ள வந்து பிரேக்கப் ஆயிருச்சு. அதனால நீங்க ஒழுங்கா போயிருங்க. நான் உங்களுக்கு ஒய்ஃபா இருக்கணும். உங்க வீட்டு வேலையெல்லாம் செய்யணும். உங்க ஆஃபீஸையுமே பார்த்துக்கணும். அதுக்காக தானே என்ன வச்சிருந்தீங்க. மத்தபடி என் மேல உங்களுக்கு என்ன ஃபீலிங் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. சும்மா நீ தப்பா பேசிட்டு இருக்காத அப்படிங்கிற மாரி நீ தான் எனக்கு லக்கு அப்படியெல்லாம் வந்து சொல்லுவாங்க. என் குழந்தைய பத்தி கொஞ்சம் கூட உங்களுக்கு கவலையே இருக்காது. இப்ப வந்து சாரி கேட்டோம்னா, நீங்க கேட்கிற சாரிய நான் ஒத்துக்கணுமா? ஒழுங்கா இங்கருந்து வெளிய போயிருங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. ஆனாலுமே அவர் வெளிய போகாம நான் வந்து டிவோர்ஸ்க்குலாம் ஒத்துக்க மாட்டேன். நீ இன்னும் என் ஒய்ஃப் தான். அது என் குழந்தை தான். நான் இங்க தான் இருப்பேன்னு சொல்லிட்டு தான் வந்து இவரு போலாம் போலான்னு சொல்லிட்டு ஹீரோயின வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. வந்து ஹீரோ வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து என்ன நடக்குதுங்க? ஒழுங்கா கையெடு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. நீ யார்றான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அடிச்சுருவாரு. என் ஃபேமிலி விஷயத்துல எதுக்குடா நீ வந்து தலையிடுற? அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அங்கிள் வலிக்குதான்னு சொல்றேன் இந்த குழந்தை கேட்கும். இல்லம்மா அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. ஒய்ஃப் மேலயும் குழந்தை மேலயும் உனக்கு என்னடா அக்கறை? உனக்கும் இவனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? அதுக்காக தான் இங்க வந்தயா? அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. தான் என்ன விட்டு இந்த ஊருக்கு ஓடி வந்தியான்னு சொல்லிட்டு ஹீரோயின பார்த்து வந்து தப்பா பேசிருவா. அதனால ஹீரோ வந்து இந்த கெட்டவன வந்து அடிச்சுருவாங்க. இங்க பாரு 7 வருஷமா இவன் உன் கூட இருந்திருக்கா. இவ எப்படியாப்பட்டவன்னு சொல்லிட்டு உனக்கு இன்னமுமே வந்து தெரியலையான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. மாறி மாறி வந்து 2 பேருமே வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோ சொல்லுவாரு, "நானுமே உனக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். உன் ஸ்காலர்ஷிப்பால தான் வந்து நானுமே படிச்சு முடிச்சேன்." அப்படிங்கிற மாரி தான் வந்து ஹீரோவுமே வந்து சொல்லியிருப்பாரு. இப்போ இப்படியாப்பட்டவனா இருப்பேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நெனச்சு பார்க்கல அப்படிங்கிற மாரி தான் வந்து சொல்லுவாங்க. இவ ப்ராஜெக்ட் எல்லாமே உனக்காக தான் வந்து என் கம்பெனில இருக்க ப்ராஜெக்ட்லாம் இது பண்ணிட்டு வந்தா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. இன்னுமே நீ என் ஒய்ஃப் தான் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து உனக்கு தான் நம்ம ரிலேஷன்ஷிப்ப பப்ளிக்கா சொன்னா புடிக்காதுல்ல. அப்புறம் எதுக்கு இங்க வந்து சொல்லிட்டு இருக்கிற? சும்மா மன்னிப்பு கேட்கிற மாரி நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோயின் போக சொல்லுவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து நான் இங்க இருந்தெல்லாம் போமாட்டேன். நீ மறந்துறாத உன் ஷேர் இருக்கும்பாங்க. அது 10% ஷேர் தானே. நான் ஏற்கனவே அத வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அப்படிம்பாங்க. இந்த இம்பார்ட்டன்ட் விஷயத்த கூட என்கிட்ட சொல்ல மாட்டியாங்கன்னு. ஆமா நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன். அதனால என்னோட ஷேர நான் எடுத்துக்கிட்டேன். இப்ப நீங்க கம்பெனிய விட்டு வெளிய துரத்திட்டீங்க. இதெல்லாம் சொல்லணும்னு ஒண்ணும் இல்ல. உனக்கு என்ன இப்ப பிரசிடென்ட் போஸ்ட் தானே வேணும். நான் வேணா உன் வைஸ் பிரசிடென்ட்டா கூட ஆக்கலாம். என் கூட வா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. ஆனா ஹீரோயின் வந்து வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து நானும் டிவோர்ஸ்க்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்லாம் வந்து கசக்கி போட்டுட்டு தான் வந்து அங்கருந்து வெளிய போயிருவாங்க. ஹீரோயினுக்கு அப்படியே வந்து என்னடா பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஒரு பக்கம் வேற கோவமா வரும். நெக்ஸ்ட் தான் இவரு வருவாரு. கால் பண்ணி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிரு அப்படிங்கிற மாரி வந்து கால்ல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் இந்த கெட்டவள தான் வந்து காமிப்பாங்க. அவ வந்து எங்க காசு ஒழுங்கா குடுன்னு சொல்லிட்டு இவள போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். அந்த காசெல்லாம் நான் வந்து செலவு பண்ணிட்டேன்பாங்க. நான் என்ன 3 வயசு குழந்தையா? 10 மில்லியன நீ செலவு பண்ணிட்டேன்னு சொன்னதுக்கு நான் நம்புறதுக்குமாங்க. இல்ல எங்க வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டேன். மீதி வந்து நான் சாப்பிட்டு இது பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாரியும் சொல்லிருவாங்க. நெக்ஸ்ட் வந்து இவர காமிப்பாங்க. இவர் தண்ணி குடிக்கலான்னு போனப்ப ஹீரோயின் வந்து அங்க ஸ்டிக்கி நோட்லாம் வச்சிருப்பாங்க. அப்பதான் ஒரு ஃபிளாஷ்பேக் நெனச்சு பார்ப்பாங்க. எப்பவுமே இவரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரு சூப் குடுப்பாங்க. வாங்கலான்னு போவாங்க. ஆனாலுமே அவரு இருக்க மாட்டாங்க. அதனால இவரு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருப்பாரு. அப்படியே திரும்பி பெட்ரூம்குள்ள பாப்பாரு. ஹீரோயினும் அவங்க குழந்தையும் உட்கார்ந்திருக்கிற மாதிரி இவங்களுக்கு தெரியும். மறுபடியும் பார்த்தா அவங்க இருக்க மாட்டாங்க. ஆனாலுமே இவர் ரூம்குள்ள போய் ஃபுல்லா வந்து தேடிட்டு கபோர்ட்ல அவங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் வந்து இவரு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் வந்து கால் பண்ணுவாங்க. யாரோயோ ட்ரிங்க்ஸ் பண்ண போலான்னு சொல்லிட்டு. இங்க வந்து இவரு வந்து இங்க ஃபுல்லா வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இருந்தாலுமே ஒய்ஃப் திரும்ப வந்துருன்னு ஃபோன பார்த்து பேசிக்கிட்டே தான் இருப்பாரு. "நீ எப்ப திரும்ப வருவ? நான் டிவோர்ஸ்க்குலாம் ஒத்துக்க மாட்டேன்னு" சொல்லிட்டு. இவர் ரொம்ப குடிக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த கெட்டவ வந்துருவா. "நீ போ என்னதான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்லம்பாங்க." "இல்ல எனக்கு ஒரு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. காசு தரலைன்னா அவன் கொலை பண்ணிருவேன்னு சொல்றான். என்ன நீங்க காப்பாத்துங்க. காசு குடுங்க. நான் பண்ணது தப்புதான்னு" சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் வேற கெஞ்சிட்டு இருப்பா. ஆனாலுமே அவன் வந்து அதெல்லாம் இல்ல நான் உன்ன விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருவாங்க. அவள தள்ளி விட்டங்காட்டி இவளும் கோவத்துல என்ன பண்ணுவான்னா, அங்கருந்து காசு எடுத்துட்டு போய் அங்க இருக்க வேலை செய்றவங்கள்ட்ட குடுத்துருவா. அவனுக்கு ட்ரக்ஸ கலக்கி குடும்பாங்க. அதனால அவனும் கலக்கி குடுத்துருவாங்க. இவன் ரொம்ப மயக்கமாயிருவான். இவன் அப்படியே அவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவா. இவனுக்கு பாக்குறதுக்கு வந்து அவ ஹீரோயின் மாரியே தெரிவாங்க. அதனால அவன் நெனச்சது தான் வந்து ஒய்ஃப் நீ திரும்ப வந்துட்டியான்னு சொல்லிட்டு அப்படியே இப்ப ரொம்ப க்ளோஸா பக்கத்துல வர்றதும், இது பண்றது அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "நீ இவ்ளோ மேல பாசமா இருக்கிறியா? ஆனா முன்னாடி எதுக்கு அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்த? நான் பண்ணதெல்லாம் தப்புதான். என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாரி வந்து கேட்டுட்டு இருப்பான். சரி நீ இவ்ளோ நாள் பண்ணல. அதுக்கு எனக்கு ஏதாவது காம்பன்சேட் பண்ணு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. ஃபைல்ல வந்து நீ சைன் போட்டேன்னா நான் உன்ன மன்னிச்சிடுறேன்னு சொல்லுவாங்க. அதனால இவனுமே வந்து ஹீரோயின் தான் சைன் கேட்கறாங்கன்னு நெனச்சுட்டு இவனுமே வந்து சைன் போட்டு குடுத்துருவான். அந்த சைன வாங்கிட்டு தான் இவ அப்படியே சிரிப்பா. அந்த சைன் என்னன்னா, அவனோட ஷேர் எல்லாத்தையுமே வந்து இவ பேருக்கு மாத்திக்கிட்டு இருந்தா. 80 மில்லியனுக்கான வொர்த் தான் அது. என்னது இப்படியெல்லாம் வந்து அவங்களுக்கு பேங்க் வந்து ஒண்ணுமே இல்லாம போயிட்டு ரொம்ப கொடூரமான பெர்சனா இருக்கேன்பாங்க. ஆமா இந்த கொடூரத்த வந்து உன்கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு, நம்ம 2 பேருமே ஓல்டு மேரேஜ் கப்புள் தானேன்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேருமே வந்து இந்த காச வச்சு என்ன பண்ணலான்னு தான் பேசிட்டு இருப்பாங்க. இந்த காச போய் வந்து அங்க கம்பெனில வந்து கேட்பாங்க. இல்ல இவ்ளோ பெரிய காசெல்லாம் வந்து என்னால குடுக்க முடியாதும்பாங்க. அதான் அது எம்டியோட சைனும், சீலும் இருக்குல்ல குடும்பாங்க. இருந்தாலுமே வந்து நான் போர்ட் கிட்ட பேசிட்டு தான் சொல்லுவேங்குவாங்க. அதுக்கெல்லாம் டைம் இல்ல. எனக்கு இப்பயே குடு அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்க யூசிலயுமே வந்து அவ கெட்டவ வந்து திருடிருவா. திருடிட்டு தான் வந்து கட்டிட்டு எப்படியோ காச வாங்கிட்டு வந்து போயிருவா. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயினும் ஹீரோவ தான் காமிப்பாங்க.
எங்க போலாம் வரையான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பாரு. ஆனாலுமே ஹீரோயின் வந்து, "இல்ல நீங்க போங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு" அப்படிம்பாங்க. "பரவால்ல நான் வெயிட் பண்ணுவேன்ட்டு" "இல்ல நான் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும்னு" சொல்லிட்டு இருப்பாங்க. சரி நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் இது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் அவசர அவசரமா போவாங்க. அப்பதான் ஹீரோவுமே வந்துருவாரு. "நீ எதுக்கு என்ன எப்ப பார்த்தாலும் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிற? என்னாச்சு?" அப்படிங்கும்போது, "ஒண்ணும் இல்ல" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. "நான் என்ன பைத்தியம்னு நெனச்சுக்கிட்டியா? உன்ன எனக்கு புடிச்சிருக்குது. ரொம்ப நான் ட்ரூவா லவ் பண்றேன்" அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லுவாங்க. "இதுக்கு தான் என்ன கம்பெனில வந்து இந்த பொசிஷன்க்கு இருக்க சொன்னீங்களா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் அவன ரிவெஞ்ச் எடுக்கணும்" அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. "நீ என்ன வேணா எடு. நான் உன் கூட தான் இருப்பேன். ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே உன்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு சான்ஸ் குடு. நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கலாம். நான் உனக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பேன். நான் அவன மாரிலாம் இல்ல டிஃபரெண்ட்" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. "நீங்க பாஸ், நான் உங்க வேலை செய்றவ அவ்வளோதான். நமக்குள்ள வேற எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. இப்ப கல்யாணத்த பத்திலாம் எதுவுமே யோசிக்க முடியாது" அப்படின்னு சொல்லி இப்பவே சொல்ல வேணாம். கொஞ்ச நாள் டைம் எடுத்துட்டு சொல்லு. நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. உன் பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து நான் சால்வ் பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனாலுமே ஹீரோயின் வந்து இப்போதைக்கு எதுவுமே ஏத்துக்க மாட்டாங்க. இல்ல அதெல்லாம் வேணாம். நான் எதுவுமே இப்போதைக்கு உங்ககிட்ட எதிர்பார்க்கல. என்னால இப்ப லவ்வும் இல்ல, ஈஸியாலாம் எதுவும் பண்ண முடியாது. அதனால நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. கொஞ்ச நாள் ஆகட்டும். நான் இந்த டிவோர்ஸ்லேருந்து வெளிய வரேன். வெளிய வந்ததுக்கப்புறம் எதா இருந்தாலும் பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் தான் வந்து இவங்க இந்த கால் பண்ணுவாங்க. என்னன்னா, அந்த கம்பெனி வந்து இப்படி ஆயிருச்சு. அவ யூஎஸ்ஏலயுமே வந்து திருடிட்டு போயிட்டாம்பாங்க. அது உங்க கம்பெனி பிரச்சனை. என்ட்ட இத பத்தி சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு வச்சுருவா. எதிர்பார்த்த டைம் இப்பதான் வந்துருச்சும்பாங்க. இவங்க வந்து என்னன்னா, ரொம்ப குடிச்சிட்டு தான் வந்து அப்படியே அந்த கிளாஸ்ல தண்ணியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து கொட்டி விட்டுருவாரு. இவரு எந்திரிப்பாரு. கடைசில தண்ணி வலிக்கி கீழ விழுந்து இவருக்கு ரொம்ப ப்ளீடிங்கா இருக்கும். அதனால இவங்க அம்மா தான் இவர கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அப்பதான் இவன் கண்ணு முழிப்பான். வந்து பார்த்தா நீ கீழ விழுந்து கிடக்குற. நானே ரொம்ப பயந்துட்டேன். நைட்டு ஃபுல்லா தனியாவா இருந்தேன். எங்க உன் ஒய்ஃப் அவளுக்கு கால் பண்ணி கேட்கிறேன்பாங்க. இல்லம்மா ஃபோன் பண்ணாதீங்கம்மா. இல்ல நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து இது பண்ணுவாங்க. எதுக்கு பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இருக்க? எமர்ஜென்சி கூட அவ உன்ன பார்க்காம என்ன ஒய்ஃபு? எங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா அவ தான் எங்கள பார்த்துப்பா. நான் ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டு, நீ எங்க இருக்க? என் பையன் நேத்து கீழ விழுந்து கையிலலாம் அடிபட்டு இருக்குது. நீ என்ன கிளவுட் சிட்டி போயிட்டேன்னு சொல்ற? ஒழுங்கா இங்க வந்து பார்த்துக்கோ அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. வீட்ல இருந்து ஹஸ்பண்ட் குழந்தைங்கலாம் பார்த்துக்க மாட்டியாம்பாங்க. அதெல்லாம் பார்த்துக்க மாட்டேன். எனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நாங்க டிவோர்ஸ் வாங்க போறோம். நான் முன்னாடி இந்த மாரிலாம் இருக்க மாட்டேன். அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. ஆனாலுமே அவங்க அம்மாவுமே வந்து, "நீ அதெல்லாம் தெரியாது. நீ வந்து என் பையன பார்த்துக்கணும்." இது அதும்பாங்க. அதெல்லாம் அவங்க பையனெல்லாம் பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபோன வச்சுருவாங்க. என்னடா அவ்ளோ திமிரு! அவ என்னமோ வரமாட்டேன், இது அதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு எதுக்கு இவ்ளோ கோவம்? இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். அவள வந்து எப்படியாவது மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இல்ல கம்பெனில வந்து எல்லா அமௌண்ட்டயுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க நைட்டு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க? நீங்க தானே சைன் போட்டேம்பாங்க. இல்ல நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவரு நெனச்சு பாப்பாரு. ஹீரோயின் நெனச்சு இவரு சைன் போட்டார்ல, அத வந்து நெனச்சு பாப்பாரு. இருன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணிட்டு, நேத்து நைட்டு வந்து என் பிரைன் வாஷ் பண்ணி எதுக்கு சைன் வாங்கிட்ட? அப்படிங்கிற மாரி வந்து இவருக்கு கால் பண்ணி கேட்பாரு. ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, "நீ என்ன பைத்தியமா? நான் எவ்ளோ லாங்ல இருக்கு. நான் எப்படி வர முடியும்பாங்க." கரெக்ட்டா அங்க போலீஸுமே வந்துருவாங்க. உங்க கம்பெனி வந்து ரொம்ப ஃப்ராடா இருக்கு. அதுல இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அதனால நீங்க தான் வரணும் அப்டிம்பாங்க. இல்ல நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. நான் இல்ல அப்டின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. டைம் கால் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்டிங்கிற மாரி கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள வந்து போலீஸுமே இவர வந்து அரெஸ்ட் பண்ணி வந்து கூட்டிட்டு போயிரும். அவங்க அம்மாவுக்கு வேற என்ன பண்றதுன்னே தெரியாது. என்னடா இது இப்டி பிரச்சனையா இருக்கு. என்ன பண்றதும்பாங்க. அங்க வேலை செய்றவங்க வந்து அவங்க மேடம் கால் பண்ணுங்க. அவங்க வந்து சொல்யூஷன் குடுப்பாங்கம்பாங்க. அதனால ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணி இப்ப இங்க பிரச்சனை ஆயிடுச்சு. வந்து தயவு செஞ்சு என் பையன காப்பாத்து அப்டிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனா அவட்ட நான்லாம் வர முடியாது அப்டிம்பாங்க. இங்க பாருங்க விஷயத்துலலாம் நான் தலையிட வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. சரி இவ்ளோ கேட்கறாங்களேன்னு சொல்லிட்டு தான் வந்து சரி போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே வந்து முடிவு எடுத்திருப்பாங்க. இங்க இவங்க 2 பேருமே வந்து காசு இருக்கிறங்கிற திமிர்ல வந்து கெட்டவன் கெட்டவன் 2 பேருமே வந்து டைமண்ட் நெக்லஸ் வாங்கலான்ட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஒருத்தி வருவா. "நீ எதுக்கு இங்க வரேம்பாங்க." கரெக்ட்டா அந்த டைம் வந்து போலீஸுமே வந்துரும். உங்க 2 பேரையுமே வந்து அரெஸ்ட் பண்ணிடுறேன். நீங்களுமே வந்து ஃப்ராடு தானே. நெறைய காச இது பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணிருவாங்க. நெக்ஸ்ட் இவன் வெளிய வந்துருவான். அப்பதான் ஹீரோயின் வந்து வெயிட் பண்ணுவாங்க. "நீ எப்படியோ வந்துட்டியா?" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "இங்க பாரு இந்தா இத குடுக்கறதுக்காக தான் வந்தேன். டிவோர்ஸ் அக்ரீமெண்ட்ல சைன் போடு. உங்க அப்பா, அம்மா ஒத்துக்கிட்டாங்க" அப்படின்னு சொன்னாங்க. எங்க அப்பா, அம்மாவும் ஒத்துக்கலாம். நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவரு கிழிச்சு போட்டுருவாரு. அப்பதான் வந்து அவங்க அப்பா, அம்மா எல்லாருமே வந்து இருப்பாங்க. ஏன்னா, உன்ன வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் இந்த பொண்ணுக்கு. உன்ன வெளிய எடுத்துச்சுன்னா, நான் அக்ரீமெண்ட்ல வந்து சைன் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். டிவோர்ஸ் அக்ரீமெண்ட்ல. அதனால ஒழுங்கா சைன் போடு. சொன்ன மாரி நடந்துக்கோ. உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல. எல்லா தப்பையும் நீ தான் ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணிட்டு இருந்த. இப்ப என்ன இப்படி நடந்துக்கிற? உன்னால தான் எல்லாமே அசிங்கம் அப்படிம்பாங்க. ஆனாலுமே அதெல்லாம் பண்ண மாட்டேன். இவ என் ஒய்ஃபு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருப்பா. ஏன் இப்ப தான் ஒய்ஃப்ன்னு கண்ணு தெரிஞ்சுச்சா? முன்னாடி ஒய்ஃப்ன்னு கண்ணு தெரியலையா? அந்த புள்ள எவ்வளோ உனக்காக பண்ணுச்சு. அப்பலாம் உனக்கு தெரியலையா? குழந்தையுமே பார்த்துக்காம அப்ப இது பண்ணிட்டு போறியா? ஒரு மதர் இன் லா எனக்கே கோவம் வருதுன்னா, ஒய்ஃப்‌க்கு எவ்வளோ கோவம் வரும்? நீ சின்சியராவே இல்ல அப்டிம்பாங்க. இல்ல, இல்ல நான் சின்சியரா தான் இருக்கேன். என்ன மன்னிச்சுரு. எனக்கு ஒரு சான்ஸ் குடுன்னு சொல்லிட்டு இவன் வேற ஒரு பக்கம் வேற கெஞ்சிட்டு இருப்பான். உனக்கு நான் வைஸ் பிரசிடென்ட்ங்கிற போஸ்ட்டே தரேன்பாங்க. அப்பதான் அவரு சொல்லுவான், நீ ஏன் இனிமேல் வந்து பிரசிடென்ட்லாம் இல்ல அப்டின்னு சொல்லுவாங்க. 800 மில்லியன் வந்து இந்த ஃப்ராட் பண்ணங்காட்டி வந்து 100 பொசிஷன்ல இருக்க ஷேர் ஹோல்டர் தான் வந்து இப்ப வந்து பிரசிடென்ட். இனிமேல் நீங்க இருக்க முடியாது அப்டிங்கிற மாரி வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன அவன் பிரசிடென்ட்டாமா? அப்ப நான் யாருன்னு சொல்லிட்டு இவனுக்கு மூஞ்சி எல்லாமே மாறும். என்னடா வந்து மன்னிச்சுரு எனக்கு ஒரு சான்ஸ் குடுன்னு சொன்னீங்க. பிரசிடென்ட்டா இல்லைன்னங்காட்டி உங்க மூஞ்சி வேற மாறிட்டு இருக்குது. கோவம்லாம் வருது. உங்களுக்கு வந்து ஷேர் ஹோல்டரா இருக்கிறதுக்கு தானே பிடிக்கும். உங்களுக்கு ஷேர் ஹோல்டரா நீங்க இருக்கிறீங்க. 2வது பொசிஷன்ல இருந்தாலுமே உங்களோட பொசிஷன் எப்பவுமே வந்து குவாலிட்டி மாறாது. உங்களுக்கு ஆசை எல்லாமே வந்து இருக்கும். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் தான் இருக்கும். அப்டிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. இருந்தாலுமே
இருந்தாலுமே கம்பெனியோட நல்லதுக்காக தானே பார்க்க முடியும். அந்த ஷேர் ஹோல்டருக்கு தான் வந்து பொசிஷன் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே அவர் சொல்றத வந்து இவங்க ஒழுங்கா கேட்டுக்கவே மாட்டாரு. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இவரு வேற கத்திக்கிட்டு தான் இருப்பாரு. ஃபர்ஸ்ட் டைரக்டர் போஸ்ட்னா என்னன்னு தெரியுமா? நீங்கலாம் டைரக்டரா இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா, இவனால தான் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆயிருச்சு. அதனால தான் இந்த நிலைமைக்கு வந்துட்டோம்னு அவங்க அப்பா வேற ஒரு பக்கம் வேற பேசிட்டு இருப்பாரு. இவனுக்கு என்னன்னா இவன் வந்து பிரசிடென்ட்டா இருக்கணும். அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். பிரசிடென்ட்டோட டியூட்டினா உங்களுக்கு என்னன்னே தெரியாம போயிடுச்சு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இல்ல. உங்களுக்கு கீழ வேலை செய்றவங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். கீழ வந்து நியூ மேரேஜ் கப்பிள் இருப்பாங்க. மிடில் ஏஜ்ல இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே காசு குடுக்கணும் கரெக்ட்டான டைமுக்கு. அவங்களுக்கு வீடு இருக்கா? இல்லையாங்கிறத மாரிலாம் பார்த்து எல்லாத்தையுமே நம்ம தான் வந்து அரேஞ்ச் பண்ணி குடுக்கணும். அவங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து நம்ம எல்லாமே பார்த்து பண்ணணும். ஆனா நீங்க எதுவுமே பண்ணாம டாப் பொசிஷன்ல இருந்தா மட்டும் போதும்னு நினைச்சுட்டு பண்றீங்க. நீங்க பண்றது எதுவுமே சரியில்ல அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. இத கேட்டு அவங்க அப்பாவுமே வந்து கிளாப் பண்ணிட்டு, "நீ சொல்றது தான் கரெக்ட். நல்ல லெசன் சொல்லிக் குடு. அப்பயாவது இவனுக்கு ஏதாவது புரியுதான்னு பார்க்கலாம். என் மருமகள இது பண்ணேல்ல, இது உனக்கு தண்டனை வேணும்." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. எப்பவுமே இவங்க என்னன்னா ஒத்துக்க மாட்டாங்க. என்னன்னா வந்து அவர் ரொம்ப கொஞ்சம் திமிரா தான் இருப்பாரு. ஹீரோயினுமே அவங்கனால முடிஞ்ச அளவுக்கு பேசுவாங்க. முன்னாடி இருந்த மாரிலாம் நான் வந்து மறுபடியும் உங்க கூட வந்து இருந்து உங்க வேலைக்காக நான் சப்போர்ட் பண்ணுவேன்லாம் நெனச்சுட்டு இருக்காதீங்க. நீங்க அதுக்காக தானே வந்து என்ன இப்படி போய் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் போவாங்க. இருந்தாலுமே அவர் வந்து என்ன விட்டுட்டு போகாதேம்பாங்க. உனக்கு அசிங்கமா இல்ல? இப்படி சங்கடப்படுத்திட்டு இருக்காத. அதான் சொன்ன மாரி வா கோர்ட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு தான் வந்து இவர வந்து கூட்டிட்டு போவாங்க. இவரு வரமாட்டேன்பாரு. அவங்க வேலை செய்றவங்க எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணி தான் வந்து இவர வந்து கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. கோர்ட் போனதுக்கு அப்புறமா டிவோர்ஸ் தந்துரலாம்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. ஹீரோ வருவாரு. நீங்க மறுபடியும் சிங்கிள் ஆனதுக்கு வந்து கங்கிராச்சுலேஷன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஏய், இது கூலிங் பீரியட் தான் 1 மந்த் இருக்கு அப்படிங்குவாங்க. 1 மந்த் இருக்குல்லன்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ நீங்க 2 பேர் பேசிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டு போயிருவாங்க. இவங்க ட்ராலி எடுத்துட்டு அப்படியே அவசரமா தள்ளிட்டு போவாங்க. ஏன் இவ்வளோ அவசரம்பாங்க. குழந்தைய போய் பிக்கப் பண்ணணும் அதனால தான் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. கரெக்ட்டா இவனுமே வந்துருவான். நீ எதுக்கு இங்க வரேனங்காட்டி, குழந்தையோட அப்பா நான் தானே, நான் பார்க்கறதுக்கு வரணும்லன்னு சொல்லிட்டு இவன் வந்து அவங்க ஹேண்ட் பேக்க வாங்கிப்பாங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் நடுவுல வந்து ஹீரோயினுமே வந்து போயிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் எப்படியோ வந்து டோக்கியோ வந்துருவாங்க. வந்ததுக்கப்புறம் தான் குழந்தை வந்துரும். இவன் அப்பா கிட்ட வாம்பாங்க. ஆனா குழந்தை வந்து அம்மா கிட்ட தான் வரும். அம்மா கிட்ட வந்ததுக்கப்புறம் தான், ஏன் அப்பாவுக்கு ஹாய் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆனா குழந்தை வந்து அங்கிள்ன்னு சொல்லும். அப்பதான் ஹீரோ சிரிச்சுட்டு வந்து, வா அங்கிள் கூட போய் ஃபுட்பால் விளையாடலாம்ன்னு சொல்லிட்டு வந்து கூட்டிட்டு போயிடுறான். என் குழந்தைக்கு நான் அப்பா தானே, எதுக்கு டிஸ்டன்ஸா இருக்கான்? அவன் 5 வயசு குழந்தை தெரியுமா? 5 வயசு குழந்தைக்கு ஒரு நாளாவது அவன் கூட விளையாண்டுருக்கிறீங்களா? டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களா? ஸ்கூலுக்கு போயிருக்கீங்களா? அப்புறம் எப்படி உங்க மேல பாசம் வரும்ன்னு சொல்லிட்டு ஹீரோயின் விட்டுட்டு போயிடுவாங்க. அப்பதான் இவரு ஒரு ஃபிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க. ஆஃபீஸ்ல ஒரு நாள் குழந்தை விளையாண்டுட்டு இருந்து கீழ விழுந்துட்டு அப்பான்னு கூப்பிடு. நான் அப்பான்லாம் ஆஃபீஸ்ல வந்து கூப்பிடுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவரு போயிருப்பாரு. அததான் இவரு நினைச்சு பார்ப்பாரு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் குழந்தை விளையாண்டுருக்கும். யாரோ காலிங் பெல் அமுத்துவாங்க. ஹீரோ தான் நினைச்சிட்டு அங்கிள் வந்துட்டாரும்பாங்க. கடைசியில அவங்க அப்பா வந்துருவாங்க. உனக்கு டாய் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்பாவை ஹக் பண்ணு அப்படிம்பாங்க. இவன் பயந்து போயிருவான். அங்க பாரு குழந்தை ஏன் என்னை பார்த்து பயப்படுது? நான் எதுவும் தப்பு பண்ணல. நான் அப்பா தானே, என்னை மன்னிச்சுட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. ஹீரோயின் வந்து போகாதேம்பாங்க. நானும் போற மாட்டேன். எங்க அம்மா வந்து நல்ல மேனா இருக்கணும். எல்லாத்தையுமே கேர் எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் நீங்க இல்ல அப்படிம்பாங்க. குழந்தை தான் உங்கள பார்த்தா ரொம்ப பயப்படுதுல்ல, நீங்க ஒழுங்கா போயிருங்கம்பாங்க. அதனால அவரு வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அங்கருந்து வந்து போயிருவாங்க. ஹீரோ கரெக்ட்டா ஒரு ரூம்ல இருப்பாரு. அப்பதான் இவரு சொல்லுவாரு, "நீ ஒரு ப்ராமிஸ் குடு. கூலிங் பீரியட் 1 மந்த் இருக்கு. அதுவரைக்கும் நீ அவங்க கண்ணுல பட வேணாம். எனக்கு அவங்க சான்ஸ் குடுக்குறாங்களா இல்லையாங்கிறத பார்க்கறதுக்காகம்பாங்க." ஹீரோவுமே வந்து சரி, அந்த 1 மாசம் நான் அவங்க கண்ணுல பட மாட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து நான் எங்கேயோ அப்ராட் போறேன் அப்படிம்பாங்க. "நீ என்ன பைத்தியமா? கம்பெனி டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ல விட்டுட்டு போறேன்னு" சொல்லுவாங்க. "இல்ல, உனக்கு எபிலிட்டி இருக்குல்ல. நீயே எல்லாத்தையுமே பார்த்துக்கோ. உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. நீயே பார்த்துக்கோன்னு" சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின விட்டுட்டு தான் வந்து ஹீரோ போயிருவாரு. ஏன்னா அவன் சொன்னானுங்கிறதுக்காக தான். என்ன முடிவு வேணாலும் கம்பெனி விஷயத்துல எடுக்கணும். நீ எதுவும் தலையிடாதன்னு சொல்லிட்டு தான் வந்து போவாங்க. நீ உனக்கு என் மேல உண்மையான லவ் இருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் போறேன்னு சொல்லிட்டு தான் வந்து போயிருவாங்க. நெக்ஸ்ட் மீட்டிங் நடக்கும். ஹீரோயின் தான் வந்து நல்லாவே வந்து பேசுவாங்க. அவங்க டிசிஷன் எல்லாத்தையுமே வந்து எல்லாத்துக்கிட்டயும் சொல்லுவாங்க. எல்லாமே வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து கிளாப் பண்ணுவாங்க. ஹீரோயின் ரொம்ப பிஸியா இருப்பாங்க. இவர் வந்து பொக்கே கொண்டு வருவாங்க. மேடம் பிஸியா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அங்க வெளியெல்லாம் உள்ள விடாதீங்க. அவர் போட்ட குப்பை எல்லாத்தையுமே கிளீன் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வெளிய புடிச்சு வந்து அவங்க தள்ளி விட்டுருவாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்து ரொம்ப ஓவர் டைமா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. நைட் 9 மணி ஆயிருக்கும். அது கூட தெரியாது. ஐயோ! பையன கூப்பிடணுமேன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அப்ப அவங்க அப்பா தான் வந்து பையன கூப்பிட்டு, "நீ ரொம்ப பிஸியா இருந்த. அதனால தான் நான் இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டேன். சரி இப்ப வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து குழந்தை போயிரும். "எங்கள பத்தி இனிமேல் கவலைப்படாதீங்க. நீங்க போங்கன்னு" சொல்லிருவாங்க. அதனால அவரும் அவர் ரூமுக்கு வந்து போயிருவாங்க. "நீங்க எங்க எதுக்கு அவன் ரூம்ல இருக்கேம்பாங்க." "நான் அவனுக்கு ரெண்ட் குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "நாளைக்கு ஏதாவது உங்களுக்கு சமைச்சு தரவான்னு" கேட்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் போயிருவாங்க. நெக்ஸ்ட் இவருக்குமே ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கும். ஹீரோயினும் அவங்க குழந்தையும் வந்து தூங்கிட்டு இருக்கும். ஆனாலுமே இவரு வந்து தூங்க மாட்டாரு. யூடியூப்ல பார்த்து எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நல்லா பொறுமையா வந்து நல்லா குக் பண்ணி தந்துட்டு இருப்பாரு. அப்பதான் இவர் கையில வேற சூடு வச்சுக்குவாரு. அப்போ ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாரு. ஹீரோயின் ஒரு நாள் கொண்டு வந்து கோல்ட புடிச்சுக்குன்னு சொல்லி சூப் தருவாங்க. அதை புடிச்சு அவங்க மேல தட்டி விட்டுருவாங்க. சின்ன காயத்துக்கே ரொம்ப பண்றேன்னு கேட்டிருப்பாங்க. நான் அப்ப எப்படி இந்த முட்டாளா இருந்திருக்கேன்னு நினைச்சு பார்ப்பாரு. நெக்ஸ்ட் டே வந்துரும்.
கொண்டு போய் விடுறேன்பாங்க. ஒண்ணும் தேவையில்ல நாங்களே போய்க்கிறோம்பாங்க. நான் நைட்டு ஃபுல்லா லேர்ன் பண்ணி குக்கிங் பண்ணியிருக்கேன். உனக்கும் உன் பையனுக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வந்து குடுப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து வாங்கிட்டு போயிருவாங்க. போனதுக்கப்புறம் தான் வந்து சூட கூட பார்க்கலையேன்னு சொல்லிட்டு இவரு ஒரு பக்கம் நெனச்சுட்டு இருப்பாரு. குழந்தை வந்து கார்ல உட்காந்து அத வந்து சாப்பிட நல்லா இருக்காம்பாங்க. நல்லா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு மாரி நாக்கெல்லாம் மரத்து போன மாரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாரி கத்தும். அப்பதான் ஹீரோயின் பயந்து போய் வந்து குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்பதான் அவரு வருவாரு. என்ன சமைச்சு குடுத்தேன்னு சொல்லிட்டு இவங்க போட்டு அடிச்சுருவாங்க. என் பையன் பாரு இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சாண்ட்விச் தான் செஞ்சேன். பீனட் பட்டர் போட்டேன்பாங்க. பீனட் அலர்ஜி இருக்குதுன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாதா? உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. முன்னாடி நீங்க அப்பாவா இருந்திருந்தா தானே குழந்தைய பத்தி உங்களுக்கு கொஞ்சமாவது கேர் இருக்கும். உங்களுக்கு இல்லவே இல்லம்பாங்க. இல்ல எனக்கு ஒரு சான்ஸ் குடும்பாங்க. உங்களுக்கு எவ்வளவோ சான்ஸ் குடுத்து பார்த்தோம். ஆனா சான்ஸ் குடுத்து எங்கள வருத்தப்பட தான் வச்சீங்க. இனிமேல் நீங்க தயவு செஞ்சு எங்க கூட வராதீங்கன்னு சொல்லிருவாங்க. இனிமேல் நான் பார்க்க வேணான்னு நெனைக்கிறேன். கூலிங் பீரியட் முடியவும் தேவையில்ல. கோர்ட்டுக்கு போய் டிவோர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நான் செஞ்ச தப்புக்கு என்ன மன்னிச்சுடுன்னு இவருக்கு ஒரு பக்கம் வேற கெஞ்சிட்டு இருப்பாரு. கரெக்ட்டா இவங்க 2 பேருக்குமே வந்து டிவோர்ஸ் ஆயிரும். என்ன விட்டுட்டு போறியாம்பாங்க. ஆமா, பாஸ்ட்ட பத்தி மறுபடியும் திரும்பி பார்க்க விரும்பல. முன்னாடி நோக்கி போயிட்டே இருக்கிறேன். இனிமேல் நம்ம 2 பேருமே மீட் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஹீரோயினுமே இவங்கள விட்டுட்டு போயிருவாங்க. இப்பதான் வந்து நான் செஞ்சது தப்பு தான். நான் தெரியாம பண்ணிட்டேன். எனக்கு ஒரு சான்ஸ் குடு. நீ இருந்த வரைக்கும் எனக்கு தெரியலேன்னு சொல்லிட்டு, இவரு ஒரு பக்கம் வேற திரும்பி வான்னு சொல்லிட்டு இவரு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. இவரு இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருந்ததுல வந்து இவரு கொஞ்சம் மென்டல் ப்ராப்ளம் ஆயிருவாரு. அவங்க அப்பா, அம்மா 2 பேருமே வெளிய நின்னுப்பாங்க. இவருக்கு கொஞ்சம் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் ஆயிருச்சு. அதனால இவங்க முன்னாடி நீங்க யாருமே வந்துராதீங்க அப்படிம்பாங்க. அப்பா, அம்மா 2 பேருமே வந்து என் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி மாத்தி மாத்தி வந்து என்ன உன்னால தான், என்னால தான்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்கள இப்போதைக்கு வந்து இவன சரி பண்ண முடியாது. அவன் போக்குலயே விட்டா தான் வந்து சரியாகுவான். இவன் இன்னுமே சிஇஓங்கிற நெனப்புல தான் இருக்கான்னு சொல்லுவாங்க. அப்படியே எந்திரிச்சு பாப்பாரு. அப்படியே அங்க வர நர்ஸ்லாம் நெக்ஸ்ட் வந்து ஹீரோயின் கிட்ட தான் இன்டர்வியூ எடுப்பாங்க. நீங்க மேரேஜ பத்தி சொல்லுங்கம்பாங்க. டைமே மேரேஜ்ல வந்து ஃபெயில் ஆயிட்டேன். இப்போதைக்கு வந்து அத பத்தி நான் எதுவும் யோசிக்கிறதா இல்ல. ஒரு மவுண்டனுக்கு மேல போனா தான் வந்து டாப்புல இருக்க சீனியரிய பார்க்க முடியும். நான் கஷ்டப்பட்டு இப்ப மேல வந்திருக்கிறேன். இப்ப வந்து சீனரியா இருக்கான்னு கேட்டா எனக்கு சொல்ல தெரியல. ஆனாலுமே வந்து ப்ரீவியஸ் இந்த லைஃப்ல வந்து நான் ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் வந்து சீனரிய பார்க்குறேன். அதனால எல்லாருமே வந்து அவங்கவங்க ட்ரீம நோக்கியே போங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருப்பாங்க. ஹீரோவுமே வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவரு இன்னமுமே சிஇஓன்னு நெனைச்சுட்டு தான் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. இதோட இந்த மூவி முடியுது ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.